எங்க படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பப்ளிக் கேட்டு சொல்லுங்க. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மில்லர் பார்த்தேன் ப்ரோ. நான் தனுஷோட பெரிய ஃபேன். சோ துள்ளுவதெழுமையில இருந்து பெரிய ஃபேன். பட் தனுஷ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா வந்து படம் ஃபுல்லா வந்து செம மாஸ் பண்றாரு. ஃபுல்லா கன் ஷாட்ஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. கன்னு ஜீப் பறக்குது, லாரி பறக்குது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் வந்து தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் காமிச்சிருக்கலாம். வெறும் மாஸ் சீனே காமிச்சிருக்காங்க. படம் கேப்டன் மில்லர் வந்து தனுஷ் படம் அருமையா இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து நம்ம மனிதனுக்கு வந்து ஒரு உச்சாட்ட தூண்டுங்க ஊண்டிருக்காரு. பரவாயில்ல, படம் வந்து கனகலமா இருக்குது. சொல்லி வச்ச மாதிரி அட்டி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு உழைப்பும் நம்ம தனுஷனுக்கு போய் சேரணும். இன்னும் நடித்திருக்காரு. பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்களே, பரவாயில்ல, இந்த வெற்றியாகப்பட்டது அவர் போய் சேரணும். மக்கள் மத்தியில வந்து அவர் நல்லா வரணும். வாழ்த்துக்கள். இது சும்மா டூப்பு கண்ணுதான். நம்ம டப்பு 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 சாகுடா. சூப்பர்ண்ணா, ஃபேண்டாஸ்டிக். வெரி தானானா படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ப்ரோ சும்மா ஆக்ஷன் பிளாக் செம்ம சூப்பரா இருக்கு. எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஃபுல் வயலன்ஸ் தான் படம் பார்க்கலாம் ப்ரோ. உங்களுக்கு ஃபேமிலியா பார்க்கலாம், பேச்சுலர் எல்லாமே பார்க்கலாம். பிஜிஎம்லாம் போட்டு அச்சு வரைக்கும் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மில்லர் கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் ப்ரோ. வேற லெவல்ல வேற லெவல் ப்ரோ. வந்து பார்க்கணும்லாம் இல்ல, படமே செம்மையா இருக்கு. கண்டிப்பா யார் வேணா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா வந்து பார்க்கலாம். செம்ம படம். ஆக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. 3 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. மைனஸ்ன்னு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. படமே பிளஸ் தான் ப்ரோ. படமே வேற லெவல்ல இருக்கு. மைனஸ்ன்னு ஒண்ணு கூட சொல்ல முடியாது. ஆக்ஷன் செம்மையா இருக்கு. கன் சீன் தான் வேற லெவல் ப்ரோ. கன் சீன் தான் நான் சொல்லுவாங்க. ஆக்ஷன் தான் அங்க வேற லெவல். கண்டிப்பா நல்லா இருக்கு. எத்தனை வாட்டி கூட வந்து பார்ப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்ததுக்கு காரணம் என்னால பார்க்க முடியலனால அவ்வளோ சவுண்ட் ப்ரோ. பார்க்க முடியலனால நான் 2 ஷோக்கு இதுக்கு அப்புறமும் வருவேன் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லர் படம் பார்த்துட்டேன். படம் பயங்கரமா இருந்தது. அண்ணனுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், பாடிடலாம். நடிப்பின் அசுரர் தனுஷ், கேப்டன் மில்லர் நடிச்சிட்டார் தனுஷ். கொல்லிவுட் பாலிவுட் ஹாலிவுட்டில் நடிச்சிட்டார் தனுஷ். அண்ணன் தனுஷ் தனுஷ் ஆக்டிங் சமகெத்து. படம் ஃபுல்லா கன் ஷூட்டு. ஆஸ்கார் எல்லாம் வெயிட்டிங்கு. அண்ணனுக்கு வெயிட்டிங்கு. கில்லர் கேப்டன் மில்லர்ண்ண. இந்த வருஷத்தோட சூப்பர் தொடங்கண்ண. சிவாஜி சாரை மறக்கடிக்க ஒரு கமல் சார் தேவைப்பட்டாருண்ண. கமல் சாருக்கு அடுத்ததா விக்ரம் வந்தா போலண்ண. ஆனா இந்த தனுஷ் அடிக்கிறதுக்கு இனிமேல் யாருன்னா பிறந்து தானே வரணும். ஆக்டிங்ல என்ன வேரியேஷன். நிறைய பேர் தனுஷை வந்து அந்த காலத்துல இது என்ன பென்சில்ல கோடு போட்ட மாதிரி 4 கிலோ எலும்பு 3 கிலோ தோல், தம்மா தூண்டு ஆங்கரு அப்படின்னு நிறைய பேசினாங்க. இது எல்லாத்துக்கும் அடிச்சு தூள் பண்ணி அண்ணன் வந்து அவ்வளோண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிப்பாட்டுதுன்னு சொல்லி வந்ததா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த தனுஷுக்கிட்ட யாருமே நிற்க முடியாது ஆக்டிங்ல. அவர் வந்து அதிர்ஷ்டத்தினால வாழ்க்கையில இப்போ மேலே வந்துட்டாருன்ற. அதிர்ஷ்டத்துலேயும் வரல, அதிர்ஷ்டத்துலேயும் வரல. அவர் வந்து நான் தனுஷ் சார் வந்து நம்ம திரையுலகுக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஒரு பெரிய பாலு மகேந்திரா சார், பெரிய இன்னொரு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து இந்த தம்பி கண்டிப்பா நான் பார்க்கறது இருக்கணும் இல்லையோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன்னு சொல்லுவார். இந்த ஆக்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல பிறக்க வேண்டிய ஆளுங்க. இல்ல எனக்கு தனுஷ் சாருக்கு இளம் வயசுலயே தாதா சாஹேப் பால்கே விருது சத்தியமா கொடுத்து ஆகணுன்ற கண்ட இதுங்கெல்லாம் ஒரு படம் எடுத்தவங்கலாம் இல்லை. இவரு மெச்சூரிட்டி ஆனாலே கண்டிப்பா தனுஷ் என்ன ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆஸ்கரும் அடிப்பாரு. இவருக்கு விருதுகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வயசுல தைரியமா எந்த நடிகராக இருந்தாலும் தூக்கி போட்டு மோத விடுறாரு பார்த்தீங்களா அந்த படத்தை. அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி. ஒரு மேடை ஏறினா அந்த சபநாகரிகம் தெரிஞ்சு எப்படி அழகா தன்னை ப்ரமோட் பண்றது, தான் பசங்களுக்கு அதுல எப்படி மெசேஜ் சொல்றது, தான் ரசிகர்களை எப்படி கையாளுறது, எவ்வளோ ரசிகர்கள் எவ்வளோ அமகலம் பண்றாங்கன்னா தனுஷ் ரசிகர் உண்மையெல்லாம் கணக்கு எடுத்தோன்னு வச்சுங்களேன். அநியாயத்தினா தனுஷ் ரசிகர் அவ்வளோ பேர் இருக்கிறான். அவங்க ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்க்குறான், என் தலைவன் மகம் அதாவது பிரபுதேவானா ஒரு பாட்டிலையும் ஒரு மூமெண்ட்டை தனித்தனியாக கொடுப்பாரு அவங்க ரசிகர்களுக்காகவே. கருப்பையா இருக்கட்டும், அப்புறம் சின்ன ராசாவாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே முக்காபுலா இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டு பார்த்தா டான்ஸரே இந்த படத்தில் இப்படி புதுசாக போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. பிசிசி ராமோட கேமரா பார்த்தீங்கன்னா வேற வித்தியாசமாக இருக்கும் கலரிங்கில். அந்த மாதிரி மணிரத்னோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பாம்பேல இருக்கும், ஒரு படம் ஸ்ரீலங்காவில் இருக்கும், ஒன்று இருக்கும். ஆனால் தனுஷை பார்த்தாலும் அது மாதிரி வித்தியாசமான கேரக்டரும் சரி, அந்த ஆக்டிங்குள்ள ஒரு வித்தியாசமான ஆக்டிங். அந்த கோபம் வரப்போ இந்த படத்துல நடிச்ச இந்த கோபம் வேற எந்த படத்துல எடுத்து வச்சாலும் அந்த சீன்ல இருக்காது.
இப்படிதான் கோவத்தை காட்டணும். நான் இந்த படத்துல வர லவ் வேற எந்த படத்துலயும் இருக்காது. அந்த மாதிரி தனுஷ் அண்ணனுக்கு இந்த வேரியேஷனுக்காக பார்க்க வரேன். இது வந்து நடிப்பு வந்து பிறவிலேயே வந்துடுச்சுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அவரை வச்சுக்கிட்டு நம்ம லோக்கல் படங்கள்லாம் எடுக்கிறதோட அவரை அமுச்சு விட்டு ஹாலிவுட் படத்தில் நடிக்க வைக்கிறது தான் நம்ம அவருக்கு செய்கிறாரு சிறந்த மரியாதைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான ஆக்டிங் தான், சரியான அருண் மாதேஸ்வரன் சரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அருமையான படம். 1000 பேர் இது நல்லா இல்லை நல்லா இருக்குது அதெல்லாம் இல்லை, 3 hour நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சு. நானே என்னுடைய தமிழர்களுக்காக கண்ணை பிடிச்சின்னு போய் எல்லாரையும் அடிச்சா என்ன ஃபீல் வருமோ, வெள்ளைக்காரன்லேருந்து இந்த ஜாதிய வர்க்கத்தில் இருக்கவங்களாம் அடிச்சு காலி பண்ணால் என்ன வருமோ அந்த ஃபீல் கொடுத்தது படத்தில். பரவாயில்ல, வன்முறை ரத்தம் தெரிக்குது தான், இருந்தாலும் இந்தியன் டொரண்டினோ மாதிரி படம் எடுத்திருக்கான். அருண் மாதேஸ்வரனுக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். ஆனா இந்த படத்தோட வந்து இன்னும் 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 3 படங்கள் கேப்டன் மில்லரோட காம்படிட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எது பண்ணாலும் இவரோட ஆக்டிங் முன்னாடி நிற்க முடியாது, இந்த ஸ்கிரீன் பிளேக்கு முன்னாடி நிற்க முடியாது, இந்த உழைப்புக்கு முன்னாடி நிற்க முடியாது. சிஜி ஒர்க்கில் எட்டுன்னு வந்திருக்கலாம், பட்டு ஹோம் ஒர்க்கில் எட்டுன்னு வந்திருக்காங்க. ரியாலிட்டி, பிசிக்கல் ஒர்க்கு இதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காப்புல. தனுஷனா நீங்கள் எங்கள் மண்ணில் பிறந்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். நன்றி.